ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தன்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1174. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு மாயா சகிதனாயினும் ஈசன் ஞானியே. அவர் சமாச்சாரமே வேறே. அவர் நம்மாதிரி இல்லை. அவர் ஒரே சமயத்தில் மாயையோடையும் சேர்ந்திருப்பார், தனித்து ஆத்மாவாகவும் இருப்பார். அவருடைய ஆதிக்கத்தில் உள்ள மாயை நமக்குத்தான் நம்முடைய ஆத்மா தெரியாத விதத்திலே மனசு என்ற தடுப்பை போட முடியுமே ஒழிய அவருக்கே போட முடியாது. அதனால் அவர் எவ்வளவு மாயக்கூத்து அடித்துக்கொண்டு ஈஸ்வரனாக அவருடைய நிஜ நிலையில் இல்லாத மாதிரி இருந்தாலும் அப்போதும் பூரண ஞானத்துடன் தான் பிரம்மமே என்ற அனுபவத்திலேயே உள்ளூர இருந்து கொண்டுதான் இருப்பார். ஒரு யோகி சித்துக்கள் பண்ணி என்னென்னவோ மாயக்காட்சிகள் காட்டுகிற பொழுது, ஏன் ஒரு சாதாரண செப்புடு வித்தைக்காரன் கூட மேஜிக் செய்யும் பொழுது மற்றவர்கள்தான் அவற்றை நிஜம் என்று நினைத்து மயங்குவார்களே தவிர, மாயைக்கு, அதாவது மாயை என்றால் மேஜிக் என்று அர்த்தம், அப்படிப்பட்ட மாயைக்கு காரணமான அந்த யோகியும் மேஜிக் ஷோ காரனும் அப்படி மயங்குவார்களா? இப்படித்தான் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கப்பட்டவன் லோக லீலை செய்வதும். ஆச்சாரியாலே சொல்லியிருக்கிறார், மாயாவீவ விஜிரும்பயத்யபி மகாயோகீவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தகே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே. அதெப்படி மாயா சகிதனாக இருந்து கொண்டே மாயா ரஹிதனான ஞானியாகவும் ஈஸ்வரன் இருப்பார் என்றால், இதற்கு ஒரே பதில், அவர் ஈஸ்வரனோல்யோ, அதனால் அவர் எப்படியும் இருக்க முடியும். அதிலே இப்படி இருக்கிறார் என்பதுதான். நம்மாலெல்லாம் செய்ய முடியாததை செய்பவர்தானே ஈஸ்வரன். நம்மால் ஏதோ ஒரு மாதிரி இருக்க முடியாவிட்டால் அது அவருக்கும் முடியாது என்று நாம் நினைப்பது எப்படி சரியாகும்? நம்மை அவர் இப்படி இப்படி பண்ணி போட்டிருக்கிறார், அதற்காக அவரும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தகுமா? ஞானியையும் அவர்தான் பண்ணியிருக்கிறார், அஞ்ஞானியையும் அவரே தான் பண்ணியிருக்கிறார். அப்போது அவர் ஏன் 2 பேர் மாதிரியும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது? நிர்குணமான அவரேதான் தனக்குள்ளே சகுணமான பராசக்தியை அடக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? அதிலேயே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது. முரண்பாடுகள் போல தெரியும் சகலமும் அங்கே சமன்வயப்பட்டு போய்விடுகின்றன. அதனால் அவர் கருணையில் நினைக்கும் போதும் தன்னிலை பெயராமலேதான் இருந்தார். தன்னுடைய மேஜிக் ஷோ இவ்வளவு கோணாமானாவாக போய்கொண்டிருக்கிறதே என்று இரக்கம் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.